அனுர அரசின் அதிரடி. மஹிந்தவின் மகன் யோசிதவுக்கு எதிராக வழக்கு. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை. அரசின் அதிரடி நடவடிக்கை. நாட்டில் ஏற்பட்ட திடீர் மின்தடை. அனுர அரசை சாடும் சஜித். சடுதியாக அதிகரித்த மரக்கறிகளின் விலை. லசந்த கொலையில் மறைக்கப்பட்ட சாட்சிகள் ஆதாரங்களை தேடும் பாதுகாப்புத்துறை. தையிட்டு விகாரை அகற்றப்பட வேண்டும். மக்கள் போராட்ட முன்னணி திட்டவட்டம். ஒட்டி சுட்டான் மகா வித்தியாலயம் முன்பாக பெற்றோர்கள் சிலர் இன்று காலை ஆர்ப்பாட்டம். நாட்டியை சோகத்தில் ஆழ்த்திய சிறுவன் ஹம்தியின் மரணம். நீதி கோரி மௌன போராட்டம் முன்னெடுப்பு. ஜெர்மன் ராணுவ தளத்தை கண்காணித்த மர்ம ட்ரோன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக பண மோசடி சட்டத்தின் கீழ் அவர் மீது வழக்கு தொடர காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2016 ஆண்டு முதல் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய யோசித ராஜபக்சவிற்கு பணம் எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து நியாயமான விளக்கத்தை வழங்க தவறியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பணம் நிலையான வைப்புகள் மற்றும் வங்கி வைப்புகளில் முதலீடு செய்யப்பட்டிருப்பதும் இந்த கணக்குகள் டெய்சி பொரஸ்ட் என்ற நபருடன் கூட்டு கணக்காக பரிமாற்றப்பட்டு வருவதும் விசாரணைகளில் தெரிய வந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கில் டெய்சி பொரஸ்ட் என்ற பெண்ணையும் சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டமா அதிபர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி ஜோசித ராஜபக்ச மற்றும் டெய்சி என்ற பெண்ணுக்கு எதிராக இன்று கடுவெல நீதவான் நீதிமன்றில் பண மோசடி சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்களாக வழக்கு தாக்கல் செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். அத்துடன் குறித்த பெண்ணுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதனுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களுக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்து அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்துவதாக அறிவித்துள்ளது. அந்த வகையில் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. வர்த்தக, வணிக, பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் 2வது முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்தனர். அத்துடன் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான, ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதை உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் கொள்ளளவு மற்றும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு நெல் கொள்ளளவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்ளளவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லங்கா சத்தோஷா நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது. இதன்படி வெள்ளை அரிசி மற்றும் நாட்டரிசி என்பவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டுக்கு முதலில் ஒரு குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் பின்னர் அதனை கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்தியதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தினார். நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் கடந்த 9ஆம் தேதி ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்டு இதனை குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் உண்மையான பிரச்சினைகளை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் அந்த பதிவில் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவை காலங்களை நிர்வகிக்காத பலவீனமான நிர்வாகமும் மின்தடைக்கு முக்கிய காரணம் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்தார். இதேவேளை இன்றும் நாடு முழுவதும் 1.5 மணித்தியாலங்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து மரக்கறிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நுவரேலியா, பண்டாரவளை போன்ற பகுதிகளில் இருந்து மரக்கறிகளின் வரத்து குறைவடைந்துள்ளதாலே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரக்கறிகளின் விலையில் அதிகபட்சமாக 1 கிலோ கேரட்டின் விலை 72% எட்டியுள்ளது. தொடர்ந்து 1 கிலோ முட்டைக்கோசின் விலை 63%, லீட்ஸ், முள்ளங்கி, பீட்ரூட் மற்றும் பீன்ஸ் ஆகியவற்றின் விலை 10 முதல் 21% வரையும் அதிகரித்துள்ளது. 1 கிலோ கரிமிளகாயின் விலை 22% அதிகரித்துள்ள அதே நேரத்தில் 1 கிலோ தக்காளியின் விலை 33% குறைந்துள்ளது. வெற்றிலையின் விலையும் 32% அதிகரித்துள்ளதுடன் பச்சை மிளகாயின் விலை 22% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
லசந்த விக்ரமதுங்க கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மறைக்கப்பட்ட சாட்சிகளை ஆதாரங்களை தேடும் புதிய நடவடிக்கையை பாதுகாப்புத்துறை ஆரம்பித்துள்ளதாக அறிய முடிகிறது. அதே சமயம் லசந்த கொலை, அவரது சாரதி கடத்தல் முயற்சி போன்றவற்றில் சந்தேக நபர்களாக கருதப்படுவோர் மீது சாட்சியங்கள் இருப்பின் அவற்றை தொகுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. லசந்த கொலை தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத காரணத்தினால் அதில் அரசியல் அழுத்தங்கள் உள்ளனவா என்பது குறித்து ஆராயுமாறு கடந்த வாரம் சட்டமா அதிபர் பாரந்த ரணசிங்கவுடனான சந்திப்பில் ஜனாதிபதி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் குற்றவியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவிப்பது தொடர்பான சட்டமா அதிபரின் விருப்புரிமை மற்றும் நடைமுறைகளின் அமைச்சரவை அல்லது அரசியல் அதிகாரிகள் தலையிடக்கூடாது என்று இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. தையட்டு விகாரையை பொறுத்தவரை அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது, அது அகற்றப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது. மக்கள் போராட்ட முன்னணியின் செய்தியாளர் சந்திப்பில் ராஜ்குமார் ராஜீவ்காந்தி இதனை தெரிவித்தார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழர் பிரதேசங்களை கையகப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் பல்வேறு இடங்களில் இடம்பெற்று வருகின்றன. பல தடவைகளில் நாங்களும் அதுக்கான எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டுதான் வருகிறோம். குறிப்பாக தையட்டி என்ற பிரதேசத்தில் தனியாருக்கு சொந்தமான காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக ஒரு விகாரியை கட்டி முடித்திருக்கிறார்கள். ராணுவத்தின் உதவியுடன் ராணுவ ஆக்கிரமிப்பினூடாக இந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. பௌத்த சம்மேளனம் கிட்டத்தட்ட 14 ஏக்கருக்கு தனது சொந்தமானது என எந்தவித பொறுப்பும் இல்லாமல் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இலங்கையின் சட்டத்தின்படி ஒருவருடைய இடத்துக்கு சென்று நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டினால் அந்த இடம் அகற்றப்பட்டு அதன் உரிமையாளர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். இந்த சட்டம் பௌத்த பேரினவாதத்துக்கு மாத்திரம் விதிவிலக்கானது என இங்கும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. அரசியல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவையானது போல சட்டத்தை வளைத்துக் கொள்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் நடைபெறுகின்றன. தையிட்டு விகாரியை பொறுத்தவரை அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளது, அது அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த மக்கள் வேறு இடத்தில் தங்களுக்கு தேவையான காணியை பெறுவதற்கு தயாராகவில்லை. சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த கட்டிடத்துக்கு வடக்கு ஆளுநர் எந்த அடிப்படையிலும் ஆதரவை வழங்குவார் என்ற கேள்வி எமக்கு இருக்குது. ஆளுநரின் வீட்டுக்கு சென்று நாளை யாராவது அவரது வளவுக்குள் விகாரை அமைத்துவிட்டு வேறு காணியை வழங்கினால் அவர் அதனை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்துக்குட்பட்ட ஒட்டிசுடான் மகாவித்தியாலயத்தின் முன்பாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை வளர்ச்சியை சீர்குலைத்து பாடசாலை சொத்துக்களை மோசடி செய்யும் அதிபர் அவர்களை எமது பாடசாலையிலிருந்து வெளியேற்ற கோரி பாடசாலை அபிவிருத்தி சங்கம், பழைய மாணவர் சங்கம், பெற்றோர், பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் இணைந்து குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மகஜரி ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் வருகை தந்து பெற்றுக்கொண்டு உரிய தரப்பினருக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார். அத்தோடு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் உரிய அதிகாரிகளுக்கான மகஜரை தேசிய மக்கள் சக்தியின் முல்லைத்தீவு மாவட்ட அமைப்பாளர் வருகை தந்து பெற்றுக் கொண்டிருந்தார். குறித்த விடயம் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் கல்வி வலயம் அலுவலகம் முன்பாக அல்லது மாகாண கல்வி திணைக்களம் முன்பாக தாங்கள் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பெற்றோர் தெரிவித்திருந்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு வைத்தியசாலையில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 3.5 வயது நிரம்பிய சிறுவனின் சிறுநீரகம் திருடப்பட்ட சம்பவத்துக்கு நியாயம் கோரி இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடி நீதிமன்றத்துக்கு முன்பாக மௌன போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. சிறுவனின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பெற்றோர்கள் இன்று காலை நீதிமன்ற செயற்பாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அலுத்கடை நீதிமன்றத்துக்கு முன்பாக பதாதைகளை ஏந்தி அமைதியான முறையில் கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். கொழும்பு பிரதேசத்தினைச் சேர்ந்த சிறுவனுக்கு கடந்த 2012ஆம் ஆண்டு ஏற்பட்ட சிறுநீரக நோய் காரணமாக வைத்தியரிடம் அவரை பெற்றோர்கள் கொண்டு சென்றுள்ளனர். வைத்திய பரிசோதனையினை மேற்கொண்ட வைத்தியர் குறித்த சிறுவனுக்கு இடதுபுற சிறுநீரகம் பழுதடைந்துள்ளதாகவும் சிகிச்சை செய்வதற்கு காத்திருப்பு பட்டியலில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பின்னர் குறித்த சிறுவனுக்கு உடனடியாக சிகிச்சை செய்ய ஏற்பாடுகள் வைத்தியசாலையினால் முன்னெடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த சிகிச்சையின் பின்னர் இயந்திரத்தின் உதவியுடன் சிறுவன் வைத்தியசாலையில் இருந்தபோது திடீரென சிறுவனின் உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பித்தன. அதனை அவதானித்த வைத்தியர்கள் உடனடியாக சிறுவனை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்திய போது சிறுவனின் 2 சிறுநீரகங்களும் அகற்றப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் சிறுவனின் பெற்றோர் நீதிமன்றத்தை நாடினர். இதேவேளை குறித்த சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்த வைத்தியர் நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல் வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் மேற்படி வழக்கு விசாரணையின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்த போதும் இன்றைய தினம் அந்த தீர்ப்பு நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்படாத நிலையில் மீண்டும் இம்மாதம் 21ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் உக்ரைன் படைகளை பயிற்றுவிக்கும் தளத்தை மர்ம ட்ரோன் ஒன்று கண்காணித்துள்ளது. ஜெர்மனியின் வடகிழக்கு பகுதியில் உள்ள வெட்சிங்கன் விமான நிலையத்தில் உக்ரைன் படையினருக்கு பேட்ரியட் ஏவுகணை அமைப்புகள் பயிற்சி அளிக்கப்படும் மர்மமான ட்ரோன்களே காணப்படுகின்றன.
ஜனவரி 9 முதல் ஜனவரி 29 வரை 6 முறை இதுபோன்ற கண்காணிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்ட ரகசிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் ஒரு பெரிய அளவிலான உளவு முயற்சி என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக ட்ரோன்கள் சில நிமிடங்கள் ஒளியுடன் மிதந்தன. அவற்றை திசை திருப்புவதற்கான முயற்சிகள் அல்லது தரையிறக்க நடவடிக்கைகள் பலனளிக்கவில்லை. இதனையடுத்து கூடுதல் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு அமைப்புகள் நிறுவப்பட்டன. 6 சம்பவங்களிலும் ட்ரோன் இயக்குபவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. விமானப்படை, காவல்படை, பொது காவல் மற்றும் ராணுவ உளவுத்துறை இணைந்து தேடுதல் நடத்தின. ட்ரோன்கள் வடகடல் அல்லது பால்டிக் கடல் உள்ள கப்பல்களில் இருந்து விடப்பட்டு இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டது.